Hi friends, welcome to Vennila kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்ப டேஸ்டியான வெண்டைக்காய் புளி குழம்பு எப்படி பண்றதுன்னு தாங்க பார்க்க போறோம். இது வந்து சாதத்தோட வெச்சி சாப்பிடும்போது அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. இந்த குழம்பு எப்படி பண்றதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போய் பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வெண்டைக்காய் புளி குழம்பு பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல வந்து 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் சீரகம், 3 பல் பூண்டு, 2 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை உள்ள சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துட்டு வந்துறலாங்க. பாருங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. இது ஒரு ஓரமா இருக்கட்டும். கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு வெண்டைக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கறேங்க. அதை உள்ள சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அந்த வளவளப்பு தன்மை போற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்க வெண்டைக்காய்ல வளவளப்பு போய் நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. இத வந்து ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். மாத்தினதுக்கு அப்புறமா அதே எண்ணெயிலேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கறேங்க. அதை உள்ள சேர்த்தறலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணுங்க. அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க. நீங்க வந்து பெரிய வெங்காயம் சேர்க்கிற மாதிரி இருந்தா ஒரு மீடியம் சைஸ்ல பெரிய வெங்காயம் கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வெங்காயமும் நல்லா வதங்கி வரணுங்க. அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு தக்காளி உள்ள சேர்த்தறலாங்க. நான் வந்து மீடியம் சைஸ்ல 3 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். நல்லா பழுத்து பழமா சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா சீக்கிரமா வதங்கி வரும். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி mix பண்ணிக்கோங்க. தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துடுங்க. உப்பு சேர்த்து வதக்கும்போது தக்காளி சீக்கிரமா வெந்து வந்துரும். அதுக்காக உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம மசாலா சேர்த்தணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா சேர்த்துட்டோம்னா தக்காளி நல்லா வதங்காது. அதனால தக்காளி நல்லா வதங்கின பிறகு நம்ம சேர்த்தறலாம். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா தக்காளி வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம இது கூட மசாலா எல்லாம் உள்ள சேர்த்தறலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கறேங்க. நீங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கறேங்க. இது சேர்த்து செய்யும்போது நல்லா டேஸ்டா இருக்கும். சேர்த்துட்டு ஒரு வாட்டி எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கோங்க. மசாலாவோட பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா 1 நிமிஷம் வதக்கிக்கலாங்க. மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிருச்சு. இது கூடவே புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இன்னைக்கு லெமன் சைஸ்ல புளி எடுத்து ஊற வச்சு அதனோட தண்ணி தான் சேர்த்துருக்கறேன். லெமன் சைஸ் புளி எடுத்தீங்கன்னா போதுங்க. ரொம்ப அதிகமா வேண்டாம். இதுலயே கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமா உப்பு சேர்த்துடுங்க. உப்பு சேர்த்துட்டு நாம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த வெண்டைக்காயும் இதுலயே சேர்த்தறலாங்க. வெண்டைக்காயை உள்ள சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விடுங்க. இது வந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு நாம தேங்காய் அரைச்சி வச்சிருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து உள்ள சேர்த்தறலாம். எல்லாத்தையும் ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டதுக்கு அப்புறம் ஒரு கொதி வரட்டும். பாருங்க நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் விழுதை உள்ள சேர்த்தறலாங்க. தேங்காய் விழுதை உள்ள சேர்த்துட்டு அதுலயே கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா mix பண்ணிட்டு உள்ள சேர்த்தறலாம். இதுக்கு மேல இதுக்கு தண்ணி தேவையில்லைங்க. இந்த தண்ணியே போதும். எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா mix பண்ணிக்கோங்க. mix பண்ணதுக்கு அப்புறமா மூடி போட்டு மூடி வச்சிரலாங்க. 5 மினிட்ஸ் போல நல்லா வெந்து எண்ணெய் எல்லாம் திரிஞ்சு மேலே வர வரைக்கும் நல்லா வேகட்டும். ஒரு மூடி போட்டு மூடிரலாம். இது வந்து 5 மினிட்ஸ் இருக்கட்டும்ங்க. 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிருச்சுங்க. நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க எந்த அளவுக்கு எண்ணெய் எல்லாம் திரிஞ்சு மேலே வந்திருக்குன்னு. அவ்வளவுதாங்க நமக்கு வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிருச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். லாஸ்டா வாசனைக்காக கொஞ்சமா மல்லித்தழை தூவிட்டு நம்ம இறக்கிடலாங்க.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக நம்ம இன்றைக்கி வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி பண்ணியாச்சு. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வெண்ணிலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.